வாழ்க வளமுடன். இயற்கையை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்னைக்கு டாபிக் என்ன? வினைகளும் விதிகளும். வினைகள் என்று சித்தர் என்ன சொன்னாங்க? வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்லுவாங்க. இத்தனை பிறவியில் நம்ம எத்தனாவது பிறவி, இந்த பிறவி வந்து நம்மளுக்கு எத்தனாவது நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ செஞ்சுருக்கோன்னு நமக்கும் தெரியாது. முதல்ல நினச்சிட்ருப்போம் அவங்க வந்து பிறக்கணுன்னு. ஆனால் பூமிக்கு வந்த உடனே எல்லாம் மறந்துது. அதனால் இன்றைக்கி புதுசாக பிறந்தோன்ற மாதிரி இன்றைக்கி பேசுறது எல்லாத்தையும் இது ஒரு பதிவு. முன்வினையில் முன்ன பிறவிலையோ அது முன் பிறவியில் என்னென்ன செய்யலாம் அதெல்லாம் ஒவ்வொரு பிறவியில் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து விலகி செல்றதுக்கு ஒரு வழி வகுத்துக்குது. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி பேசாதீங்க. அவங்க நல்லா இருக்கா நீங்கள் பொறாமப்படாதீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்களேன்ட்டு இன்னும் அதை பற்றி சந்தோஷமும் படாதீங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் அனாவசியமாக சண்டை போடுறது இதெல்லாம் வந்து செய்யாதீங்க இனி. ஏன்னா எந்த பிரிவில் பண்ண தானே இப்போ கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ண பாவமோ தெரியல, இந்த பிரிவில் எவ்வளோ கஷ்டப்படுறது நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதே வாயில் தானே சொல்கிறீங்க. அப்போது அனுபவிக்காமல் அந்த வார்த்தை உங்கள் வாயில் வருமா? வராதில்ல. அப்போ உங்களுக்கே தெரியுது நாம் வந்து எதுவும் செஞ்சுருக்கோம், அதனால் இவ்வளோ கஷ்டப்படுறோன்றது. அப்போ எதுக்கு மற்றவங்கள வந்து சொல்லலாம், இவங்க இதை பண்ணுறாங்க, என்னால் தாங்க முடியல, என் பையன் விட்டு போயிட்டான், என்னால் இது ஒன்று முடியல, கல்யாணம் பண்ணால் போயிட்டான் பாரு, என்ன அம்போன்னு விட்டுலாம் எதுக்கு சொல்கிறீங்க? எந்த பிரிவிலையோ உங்கள் பையனுக்கு ஏதோ செஞ்சுருக்கு, அது எத்தனாவது பிரிவில் உனக்கு இந்த பிரிவுக்கு வந்து உன்னோட பதிவுகளை ஏற்றுக்கிறதுக்கு அந்த பதிவு கையில் தான்ப்பா நீங்கள் நல்லது வந்து அடைய முடியும். அடுத்த பிறகு வேண்டிய இதுலாம் ரெடியாக முடியும். ஆனால் இறைவன் அதுக்கு ஒரு வழி காட்டுறான். இனி இது மாதிரி பேசாதீங்க, அடுத்த பிறகு உனக்கு நல்ல இதுவாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கு இங்கே அனுப்புகிறோம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அதிகமாக சேர்க்குறோம். எது? வினைய. அவங்கள பற்றியோ இவங்கள பற்றி பேசுகிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இதுன்றதோ. வீட்டில் பிள்ளைங்களுக்கே திட்டுறீங்க. நீங்கள் தானே பெற்றெடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க? நீங்கள் தானே வளர்த்தீங்க. ஏன் இது மாதிரி மாறினாங்கன்னா எப்படி மாறும்? நீங்கள் எப்படி குடும்பம் உங்கள் பிள்ளை குட்டி நீங்கள் இருந்த மாதிரி அவங்க ஒரு கல்யாணம் ஆகிட்டு அவங்க பிள்ளை குட்டின்னு அவங்க இருப்பாங்க. அப்போது பேச உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதுலேயும் ஒரு வினை வந்துடுதா? அப்போ அவன் மனசு நான் சொல்ல எப்படி இருக்கும்? அவனுக்கு கஷ்டமாக இருக்குல்ல. அது மாதிரி தான் ஒவ்வொரு வினையும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசுறது தான். அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறகு நம்மளுக்கு வந்தது. அதே சொல்கிறேன், நல்லா இருக்கிறவங்க நான் என்னப்பா நான் புண்ணியமாக தெரில, இவ்வளோ நாள் நான் நல்லாவே இருக்கேன், எந்த இதுவும் இல்லாத ப்ராப்ளம் இல்லாதுன்னு யார் வாயிலையாவது வந்துக்குதா? யாரை கேளு, வசதியாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நான் வரேங்க, நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரில, நான் இவ்வளோ இது பண்ணுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க. ஒன்றுமே இருக்காது கஷ்டன்றது. ஆனால் அது அவங்களுக்கு கவலையாக தெரியுது. கவலைப்படுறவங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதுதான் சொல்கிறேன், யாரும் யாரை பற்றி பேசாதீங்க. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஏன்னா இது நான் எப்போது எல்லார்கிட்டையும் பேட்டி கண்டது. வாழ்க வளமுடன் இருக்கும்போது யார் வீட்டில் எப்படி நடக்குதுன்றதெல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் கேட்பேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க என்ன இதுன்ட்டு. அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து பெண்கள் வந்து 4 பேர், பையன் 1. அவன் என்ன பண்ணால் நல்லா 3 டிகிரி முடிச்சுட்டுருக்கிறான், ஆனால் வேலைக்கு போக மாட்டேன்றான். செல்ல பிள்ளைன்னு வந்தாங்க. அம்மாவுக்கும் கொஞ்ச நாள் இறந்துட்டாங்க. ஏற்கனவே அப்பா இல்லை. இவங்க சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டாங்க. இப்போ அவனை செல்லமாக வளர்த்துட்டு இப்போ வந்து வேலைக்கு போனால் நான் போக மாட்டேன். போனால் ஒரு மாதம் வேலை செய்ய போடான்ட்டு வந்துடுறோம். அப்போ தான் கேட்டேன், ஏன்டி அதே மாதிரி விட்டு அவனுக்கு கல்யாணம்னு நான் என்ன பண்ணுவேன்னா, ஜோசிக்காரை கேட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அவங்க வந்து கல்யாணம் ஆகாதுன்னு. நான் கேட்டேன்னா அதுக்கு அவ்வளோ பாவம் பண்ணிக்கிறேன். நான் கேட்டதுக்கு இல்லை அவன் எந்த பிறவியில் நிறைய புண்ணியம் செய்துக்கிறான். அவன் பாருங்க, அவன் போடுற ட்ரெஸ்ஸு 1000 ரூபாய்க்கு மேலே தான், போனால் காரில் தான், எல்லாம் 2 வீலர். அவன் சுற்றுற மாதிரி ஜாலியாக யாருமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி சொன்னான்னா, எங்களை பற்றி அவனுக்கு தெரியாது ஜோசிக்காருக்கு, அவ்வளோ இதுவாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா. அப்போ அந்த பிரிவோட பலன் தானே இப்போ அவன் அனுபவிக்கிறான். இது வந்து புண்ணிய பலன் பண்ணவங்க. இந்த பையன் இப்படி இருக்கான்னு இருக்கான், இப்போ 60 வயசு, நல்லாவே இருக்கான், சந்தோஷமாகவும் இருக்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தர் விட்ட பேட்டி கேட்டது வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிள்ளைக்கு பிரித்து கொடுக்க மாட்டேன்னு விட்டாங்க. அந்த பிரித்து கொடுக்காத அப்பா இறந்து விட்டோடனே அண்ணன் தம்பிக்கு கேஸ் போட்டு இன்னும் கேஸ் விளாடுது.
அந்த பையனோட அப்பாவும் அந்த அண்ணன் தம்பியில் பெரியவன் இறந்துட்டான். அவங்க பையன் இருக்கான் அப்போ இன்னும். அவனுக்கு கேஸ் போட்டு இன்னும் அவனுக்கு இடம் வரல. நான் இப்போ கூட அந்த இடத்த போய் பார்த்தா ஒரு புல்லு தான் முளைச்சிக்கிது. அந்த இடம் யார் குடும்பம் வந்த மாதிரி இல்லை, கட்டின மாதிரி இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை இன்னும் பாகப்பிரிவு நடக்கலை, முடியல, கேஸ் போட்டு போட்டு பார்த்துங்கிறேன், இன்னும் முடியலன்னாங்க. அப்போ அவன் என்ன பண்ண, எந்த பிறவிலையோ யாருக்கும் அந்த இடம் கொடுக்காத விட்டதால் தானே ஒரு அப்பாவுக்கும் அந்த சொத்து வரல, அவன் பிள்ளைங்க பேரனுக்கும் வரல பாருங்க. எதுக்குதுன்னா இதுவும் நடக்குது அதுவும் நடக்குதுன்றது ஒரு உதாரணம் தானே. எப்பவுமே நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு இது பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் எதையுமே நான் சொல்கிறது. அதனால சொல்கிறேன், நீங்கள் அடுத்த பிறவிக்கு வந்து ரொம்ப பதிவுகளை ஏற்றுக்காதீங்க. நல்ல பதிவு மட்டும் சொல்லுங்கள். யார் கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கே ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு கம்னு விட்டுருங்க. எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. உங்களோட வினைப்பை நீங்கள் தாங்க அனுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது உங்ககிட்ட வந்து பேசுவாங்களா, அப்போ நீங்கள் அவங்களும் வந்து இன்னொருத்தரை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்கள்ல. அவங்க சொன்னால் கூட நீங்கள் ஒரு தடவை தான் பார்க்குறீங்களா, மறுபக்கம் பார்க்குறது ஒரு பக்கமாக பார்க்குறீங்க. இவங்க பேசுகிறத எது பார்த்து எப்படிங்கிறோன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அனாவசியமாக வார்த்தை விட்டுறீங்க. அதன் பலன் தான் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு அடுத்த வாரிசுக்கோ அது நடக்கிறது. வாழ்க வளமுடன்.